அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் அர்த்தத்தை பார்க்க போகிறோம். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் அதுட அர்த்தத்தை பார்க்க போகிறோம். சரி, இதில் முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ மிச்சமே இசும் தான் வந்து கொண்டு எல்லாமே இப்போ முத ஒரு ஃபியல் ஒன்று வருது. அதுதான் நஅ்புது என்ற ஃபியல். நஅ்புது என்ற ஃபியல் அது பாருங்கள், நஅ்புதுக்கு அடியில் போட்டிக்கிறாங்க நீ பி என்று. அப்படி என்றால் நிகழ்கால ஃபியல். சரியா? நிகழ்கால ஃபியல் தான் நீ பி என்று போட்டிக்கிறாங்க. நிகழ்கால ஃபியல் அப்போ என்ன நடந்து கொண்டு இருக்குது. சரி, நஅ்புது முதல்ல பார்ப்போமே. நஅ்புது என்றது அபத யஅ்புது. யஅ்புது தான் நஅ்புதுவாக வருது. நாங்கள் படித்தது ஹுவ யஅ்புது ஹுமா யஅ்புதானி ஹும் யஅ்புதுன ஹுவ நசர ஹுமா நசர இல்லை ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுருன்னு. அது மாதிரி தான் ஹூ அன அனன் அன்சுரு நஹுனு நன்சுரு. அதை மாதிரி தான் நஹுனு நஅ்புது. அதுதான் பேக்கெட்டுக்குள்ளே பாருங்கள், அதோட ஃபிகலை போட்டிக்கு நஹ்னு என்று. அப்படி என்றால் நஅ்புது என்றால் நூனில் ஸ்டார்ட் ஆகி பேசில் முடியுது. அப்படி என்று சொன்னால் இது எங்களுக்கு தெரியும். இது யார் செஞ்சு இதை வேலையை நாங்கள் நஹ்னு தான் செஞ்சுக்கிறாங்க. நஅ்புது அபத என்று சொல்கிறது வணங்குறது, அடிமைத்தனம் பண்ணுறது. ரெண்டு அர்த்தமும் மீக்குது. நான் வணங்குறேன் எடுத்தால் இன நாங்கள் அப்போ என்ன அர்த்தம் வருது? நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறது நிகழ்காலம். சரிதானே? நஅ்புது என்றால் நாங்கள் வணங்குகிறோம். நன்சுரு என்றால் நாங்கள் உதவி செய்கிறோம். அது மாதிரி நஅ்புது என்றால் நாங்கள் வணங்குகிறோம். சரிதானே? நஅ்புது என்றால் நாங்கள் வணங்குகிறோம். அதுதான் அர்த்தம். சரி, அப்போ பிரச்சனை ஒரு வருது. இது ஈயாக்க என்றால் என்ன என்று. ஈயாக்க என்றால் என்ன அர்த்தம் என்று இப்போ கொஞ்சம் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. என்ன என்றால் நஅ்புது நாங்கள் படித்தோம். நஅ்புது என்றால் நாங்கள் வணங்குகிறோம். அப்புறம் ஒரு கேள்வி ஒன்று வரும், நாங்கள் யாரை வணங்குகிறோம்? அப்போ நாங்கள் அதை படித்தோம். அதுக்கு சேர்ந்து வர ஒரு பிரதி சொல்லிக்கும் நஅ்புது க. அதுதான் நாங்கள் படித்தோம். நஅ்புது க. நஅ்புது க என்றால் என்ன அர்த்தம்? நாங்கள் வணங்குகிறோம். க என்றால் அந்த உனைய நாங்கள் வணங்குகிறோம். உனைய என்று சொல்கிறீங்க. நல்ல சுபான தலாவன். நஅ்புது க என்றால் நாங்கள் வணங்குகிறோம் உனைய. ஆனால் பாருங்கள், சூரா ஃபாத்தியாவில் நஅ்புது க என்று தான் நாங்கள் படித்தோம். ஆனால் நஅ்புது க என்று இல்லை. அதை கேவை கொண்டு போய்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சுக்கிறான்? நஅ்புதுக்கு முன்னுக்கு போட்டிக்கிறான். நஅ்புதுக்கு முன்னுக்கு, நாங்கள் வணங்குறேன்றதுக்கு முன்னுக்கு க போட்டிக்கிறான். அப்போ க நஅ்புது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அந்த ஈயாண்டா என்னன்னு. ஈயான்றது என்னண்டா, இந்த க என்னன்னா நஅ்புதுக்கு தானே சரியான வார்த்தை. இந்த க நாங்கள் படிச்சிக்கிறோம். இது சேர்ந்து வாரதை பிரிஞ்சுக்கொள். அந்த இடம் சேர்ந்து வாரது தான் க. இதை கேக்கு தனியாக ஈக்கலாம். ஏன்னா சேர்ந்து வாரது பிரதி சொல்லுண்டு. அது எப்பயுமே இன்னொரு வார்த்தையோடு சேர்ந்து தான் ஈக்கும். அப்போ அதுக்கு தனியாக ஈக்கலாம். அதுக்கு உட்கார்றதுக்கு அதுக்கு தனியாக ஈக்கலாம் சுட்டி அது சேர்ந்து வாரத்துக்கு ஒரு புட்டுவமாக தான் அது ஈயா என்ற வார்த்தை. அது ஈயா என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. அதை நல்லா நினைச்சுக்குவோம். சிலவங்க சொல்கிறேன் அது மற்றும் என்ற அர்த்தம் ஈயா என்று இல்லை. அது பிள்ளை. ஈயா என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. அதை கேக்கு தனி ஈக்கையில் சுட்டின்தான் அது ஈயா என்ற வார்த்தை ஈக்குது. அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. அதனால நினச்சிக்கோங்க. அப்போ நஅ்புது க என்றதுக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான்? இந்த கேவை கொண்டு போய்த்து நஅ்புதுக்கு முன்னுக்கு போட்டு க நஅ்புது என்று சொல்கிறான். க நஅ்புது. அப்போ என்ன? அப்போ நஅ்புது என்றால் நாங்கள் வணங்குகிறோம். க என்றால் உனைய. நஅ்புது க என்றால் நாங்கள் வணங்குகிறோம் உனைய. அது தான் படித்தது. அப்போ இதை கேவை கொண்டு முன்னுக்கு போட்டதால் என்ன நடக்குதுன்றா, இது அட்வான்ஸ் கிராமரில் இருக்குது. பெரிய அட்வான்ஸ் கிராமர் என்றால் சின்ன விஷயந்தான். அதுக்கு என்ன நடக்குது என்றால், நாங்கள் வணங்குகிறோம் உனையன்றதுக்கு பதிலாக நாங்கள் வணங்குகிறோம் உனைய மட்டும்தான். அதை மற்றும் என்ற வார்த்தை அர்த்தம் வருது க முன்னிக்கு வாரத்தால். அப்படி என்றால் அந்த க என்றது அந்த என்றது முக்கியம். நாங்கள் வணங்குறதை விட க முக்கியம். ஏன்னா அந்த க என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை பேசிக் முன்னுக்கு போட்டுறான். க நஅ்புது. அப்படின்னா நாங்கள் உன்னைய மட்டும்தான் வணங்குறோம். அதை கேவை மாத்திரத்தால் நஅ்புது கேக்கு பதிலாக க நஅ்புது போடுறதால அது மற்றும் என்ற அர்த்தம் அரபில் கொடுக்குது. இப்படி வார்த்தைகள் மாறுறதால அர்த்தங்களை அரபில் மாற்றிடும். அந்த கிராமரில் அப்படி மாற்றிடும். இது அட்வான்ஸ் கிராமரில் இருக்குது. ஆனால் பெரிய அட்வான்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தலையில் என்ன வச்சுக்கணும் வேண்டாம். நஅ்புது க நாங்கள் வணங்குகிறோம் உனையக்கு பதிலாக க நஅ்புது என்று வந்தால் உன்னைய நாங்கள் வணங்குகிறோம். அப்படின்னா உன்னைய மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம். அது அர்த்தம் வருது. உனைய அல்லாஹ் நாங்கள் வணங்குகிறோம். அப்படி தானே சொல்கிறேன். இப்போ நாங்கள் வணங்குறேன்ற முந்தி உனைய வருது. க நஅ்புதுன்னு வருது. உன்னைய நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு உன்னைய மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்ற அர்த்தம் வருது. சரிதானே? சரி, அதுக்கு பிறகு பாருங்கள் வா என்றிக்குது இன்னும் என்ற அர்த்தம் வருது. அதுக்கப்புறம் வ ஈயாக்க நஸ்தஈன். ஈனையும் நஸ்தஈன் என்ற அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம். நஸ்தஈனு பாருங்கள், அதுவும் நூனில் ஸ்டார்ட் ஆகி பேசில் முடியுது.
நூனில் ஸ்டார்ட் ஆகி பேசல முடிஞ்சால் அதுவும் வந்து ஒன்றாவது நிகழ்காலம், அது நன்சுரு மாதிரி நிகழ்காலம். ரெண்டாவது ஒன்றாவது நிகழ்காலம், ரெண்டாவது அதுக்குள்ளே இருக்கிறது நகுணும். அதை வேலையை செய்கிறது நூனில் ஸ்டார்ட் ஆகி பேசல முடியக்கூட அதை வேலையை செய்கிறது வந்து நார்மலாக நூனில் ஸ்டார்ட் ஆகிற அத்தனை நிகழ்காலமும் அது வந்து சேலை செய்கிறது வந்து நகுணும். அது நாங்கள் படித்தோம், நன்சுருள் நாங்கள் படித்தோம். அலிஃபில் ஸ்டார்ட் ஆகினா நான் அன சரிதானே, நூனில் ஸ்டார்ட் ஆகினா நகுணும். அப்போ நஸ்தஈன் நூ என்ற என்ன அர்த்தம், இதை ஸ்தஈன என்ற அவுன் என்ற தான் அது ரூட். அதோட அர்த்தம் எப்படி சரி, உதவி கேட்குறேன்ற அர்த்தம் வரும், உதவி கேட்குறேன்ற அர்த்தம். அப்போ யார் உதவி கேட்குறேன், நகுணும், நாங்கள். அதுதான் ப்ராக்கெட்டுக்குள்ளே நகுணும் வந்திக்குது. அப்போ நாங்கள் உதவி கேட்குறோம் இல்லை நாங்கள் உதவி தேடுறோம் என்ற அர்த்தம் வருது நஸ்தஈனுக்கு. சரி, நாங்கள் உதவி தேடுறோம் நஸ்தஈனுக்க என்றால் நாங்கள் உதவி தேடுறோம் யாருக்கிட்ட, உங்களுக்கிட்ட, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஸ்தஈனுக்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஸ்தஈனுக்கு என்ன சொல்லலை. அதுலேயும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், அது ஈயாக்க நஅபுது மாதிரி ஈனேம் கேவை முன்னுக்கு கொண்டாடுறான். அப்போ எப்படி அர்த்தம் வருது, நஸ்தஈனுக்க க நஸ்தஈனு என்ற அர்த்தம் என்றால் நாங்கள் உதவி தேடுறோம் உன்னைக்கிட்ட மட்டும்தான், அது அர்த்தம் வருது. நாங்கள் உதவி தேடுறோம் உனக்கிட்ட மட்டும்தான், உனக்கிட்ட மட்டுமே நாங்கள் உதவி தேடுறோம் என்று வருது. அப்போ இது அர்த்தத்தை கீழே போட்டிக்கிறாங்க பாருங்கள். உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், மேலும் உன்னிடத்தில் மட்டுமே நாங்கள் உதவி தேடுறோம். அது ரெண்டு அர்த்தம் அதுக்குள்ளே. இது ஏன் எப்படி மற்றும், அது மற்றும் என்றது ஏன் வந்துச்சு, அதை கேவை முன்னுக்கு கொண்டாத்தால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மற்றும் என்ற மீனிங் வருது. அப்போ நாங்கள் உங்கள் தலைக்கு வரணும். இதை ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் இதை தஃப்சீரை பார்த்தா எவ்வளோ நேரம் பேசினாலும் போதா. இதை தஃப்சீர் அது டைமே இல்லை, எங்களுக்கு என்ன இல்லை, தலைக்கு வரணும். இதை உதப்போக்கள் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். நாங்கள் யாரையும் வணங்கலை, யாரையும் வணங்கலைன்னா யாரையும் நம்பலை மீன் நாங்கள் யாரையும் வணங்கலைன்னா எங்களோட பூர்த்தியான நம்பிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலே, தவக்கல் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்துடும். சரியா, ஏன்னா எங்களுக்கு துனியாவில் வேறு விஷயங்கள் நடந்தாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு உதவியால் தான் நடக்குது. எங்களுக்கு விளங்குது ஒருத்தர் உதவி செய்கிற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு நன்றி ஆகிக்கணும். அதே நேரத்தில் எங்களை தலைக்கு வரணும். இதேன்ற ரப்பு தான் எனக்கு இன்டெரக்டாக எனக்கு ஒரு விஷயத்தை தாரான் ஒவ்வொருத்தர் மூலமாக என்றது. அப்போ உன்னையே மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உனக்கிட்ட மட்டுமே நாங்கள் உதவி தேடுறோம் என்ற அர்த்தம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈனில் வருது. சரியான லேசி இது நாங்கள் படித்தது தான் ஃபிஹில், ஃபஸ்ஸர்கா ஃபிஹில் ஒன்று வருது. அது ஃபிஹிலும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சேர்ந்து வர பிரதி சொல்ல முதல்ல போட்டு இசும முதல்ல போடுறான். சுப்ஹானல்லாஹ். இது நிறைய விஷயங்கள் பேசப்படுது. உங்களுக்கு சில விஷயங்கள் அடியில் எழுதிக்குது, அது பாருங்கள். மஃபூல் பிஹி மன்சூப் என்ற அர்த்தம். மன்சூப் என்றால் இது ஈயாக்க நசுப் ஆகிக்குது. அப்போ நஅபுது என்றால் நாங்கள் வணங்குகிறோம், யாரை நாங்கள் வணங்குகிறோம், அது வந்து மன்சூப் நசுபத் ஆகிக்குது. அது வந்து நாங்கள் ஃபஸ்ட் லெசனில் படித்தோம். அதை செய்கிறவர் நாங்கள், அதை செயலை பற்றி விவரம் வந்து நசுப வரும் என்று. அதை செயலை பற்றி விவரம் ஒன்று தான், யாரை நாங்கள் வணங்குகிறோம் உனைய. அப்போ அதுக்கு வந்து நசுப ஆகிக்குது. சரிதானே. ஃபாயில் அது செய்யக்கூடிய ஃபாயில் ஃபிஹில் வந்து நகுனு, அதுதான் ஃபாயில் என்று போட்டிக்குது நகுனு என்று. சரிதானே. மஃபூல் என்று சொல்கிறது செயல் செய்யப்படுறது. நாங்கள் யாரை வணங்குகிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யார்கிட்ட உதவி கேட்குறோம், அதுதான் மஃபூல் பி அது என்ற அர்த்தம் வருது. அதுவல் பெருசாக யோசிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதை அர்த்தம் விளங்கினா சரி. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்றால் யா அல்லாஹ் நாங்கள் வணங்குகிறோம் உன்னைய மட்டும், இல்லாட்டி உன்னைய மட்டும் தான் நாங்கள் வணங்குகிறோம், உனக்கிட்ட மட்டும்தான் நாங்கள் உதவி தேடுறோம். அது உனக்கிட்ட மட்டும் என்றது முன்னுக்கு வந்து பாருங்கள் தமிழில் அதை நாங்கள் வணங்குகிறோம் உனே என்று சொல்லாமல் உன்னைய தான் முதல்ல நாங்கள் கொண்டாடுறோம், உன்னைய மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம், உனக்கிட்ட மட்டும்தான் நாங்கள் உதவி செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை மட்டும் சரியாக விளங்கி ஓதிட்டாருண்டா அவருக்கு மவுத்து வர காட்டி ஈவன் மவுத்துக்கு போகிறோம் யாருக்கிட்டேயும் ஒன்றும் கேட்க தேவையில்லை, எல்லாமே ரப்புக்கிட்டே கேட்குற மனுஷனாக மாறுவாது. இது ஆயத்தை மட்டும் ஒத்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டுண்டா அதை பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு